தமிழக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே உள்ள கௌரவ பிரச்சனையால் தமிழக மக்களுக்கு எந்த நலனும் இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் பிறந்த ஊரான ராமானுஜபுரத்தில் பிரேமலதா விஜயகாந்தும் விஜய பிரபாகரனும் இணைந்து தேமுதிக கொடியை ஏற்றி வைத்தனர். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த் தங்களின் பூர்வீக கிராமத்திற்கு வருகை தந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக போட்டியிடுவது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இவருடைய பார்லிமெண்ட் தொகுதியில் வந்த இடம், அதுக்கப்புறம் தான் கேப்டன் அவங்க குடும்பத்தோடு மதுரைக்கு போனது எல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியும். இந்த இடம் கேப்டன் பேர்லேயே இருக்கிற இடம். இங்கே வந்து இன்றைக்கி தம்பி கையால் கொடி ஏற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த இடத்துல இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி ஒரு கல்யாண மண்டபம் கட்டி இந்த இடத்தெல்லாம் நாங்கள் டெவலப் பண்ண இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி எங்கள் பூர்வீக இடத்துக்கு வந்ததில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். பாராளுமன்றத்தில் வந்து அருப்புக்கோட்டை தொகுதி மட்டும் வந்து அதிகமான வாக்கில் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து தேமுதிக வந்து அருப்புக்கோட்டை சட்டமன்றத்தில் 234 நாங்கள் வந்து எங்கள் கூட்டணி போட்டியிடும் நாங்கள் சொல்லியிருக்கோம். யார் எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதை இப்போ நான் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுங்க. அந்த தேர்தல் நெருக்கத்தில் யார் யார் எந்த தொகுதியில் போட்டி போடுவாங்க என்பதை நாங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக